எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே. எல்லையில்லா மகிழ்ச்சி என் உள்ளத்திலே, என் தேவனின் ஆலயம் நுழைகையிலே. எங்கே அமைதி என்று தேடுவோரே, எங்கே அமைதி என்று தேடுவோரே, இங்கே அமைதி தர இயேசு உண்டு. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தால் அன்பை பொழிவார். அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தால் அன்பை பொழிவார். கொஞ்ச நேரம் நீ இறைவனோடு பேச, கொஞ்ச நேரம் அவர் உன்னோடு பேச. கொஞ்ச நேரம் நீ இறைவனோடு பேச, கொஞ்ச நேரம் அவர் உன்னோடு பேச. நீ பேச அதை அவர் கேட்க, அவர் பேச அதை நீ கேட்க. நீ பேச அதை அவர் கேட்க, அவர் பேச அதை நீ கேட்க. உள்ளத்தை திறந்து அவர் இல்லம் நுழைந்து, உள்ளதெல்லாம் சொல்லிவிடு மனம் திறந்து. உள்ளத்தை திறந்து அவர் இல்லம் நுழைந்து, உள்ளதெல்லாம் சொல்லிவிடு மனம் திறந்து. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தார் அன்பை பொழிவார். நெஞ்சமெல்லாம் நீ இறைவனையே வைத்து, தஞ்சம் நீயே என்று தயங்காமல் சொல்லு. நெஞ்சமெல்லாம் நீ இறைவனையே வைத்து, தஞ்சம் நீயே என்று தயங்காமல் சொல்லு. உன் கரத்தை அன்பால் அவர் பிடிக்க, அவர் கரத்தை அன்பால் நீ பிடிக்க. எந்த துன்பம் உன்னை என்ன செய்திடும், தாங்கும் தெய்வமுண்டு கவலை விடு. அழைக்கின்றார் நம் அன்பு இறைவன், அருகில் வந்தார் அன்பை பொழிவார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதா. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். எமக்கு சோதனைகள், நோய்கள் ஏன் வருகிறது என்பதற்கு நாம் யாரிடமும் காரணம் கேட்க முடியாது. ஆனால் இறைவனை நம்பும் போது அவர் எங்களுக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை அளிப்பார். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரினாலே தான். எனவே மனித இயல்பினால் தூண்டப்பட்ட வாழ்வை வாழ்வதை காட்டிலும் நம் துன்பங்களை சுமந்து கொண்டு இயேசுவிற்காக அவரிலே முழு விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித இரணியூஸ் என்பவருடைய நினைவு கொண்டாட்டத்திலே நாங்கள் திருச்சபையுடன் இணைந்திருக்கின்றோம். ஆகவே இரணியூஸ் தனது வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணிக்க தேவையான அருள் வரங்களை இந்த திருப்பலி ஊடாக நாங்கள் கேட்டு நிற்போம். இந்த காலை கல்வாரி பலியில் சிறந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தகுதி ஆனவர்கள் ஆகும் பொருட்டு எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழுமனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே
என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியையும் நிலைநாட்டும் வரத்தை ஆயரான புனித இரணியூசுக்கு அளித்தீரே. அவரது வேண்டலால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்க பெற்று ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து. செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதைச் சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மத்தியில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர்வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிக்கோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபாலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண் முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 10ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசராத்தான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்க்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேரின் படையினரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்க்காப்பாளர் தலைவன் நெபுசரத்தான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்க்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக உன்னை நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகளுக்கருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம்.
உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கின, எங்களை பாடும்படி கேட்டன. எங்களை கடத்திச் சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பாரிசைக்குமாறு கேட்டன. சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றன. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருக்கு குறித்தாகும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உண்மை மறந்தால் என் வழக்கை கூம்பி போவதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீங்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளில் திருஅவையானது நான் சொன்னது போல இரணியூஸ், புனித இரணியூஸ் என்பவருடைய நினைவு கொண்டாட்டத்தில் எங்களையும் சேர்ந்து கொண்டாட அழைத்து நிற்கின்றது. யார் இந்த இரணியூஸ் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இவர் ஆசியா மைனர் என்கின்ற இடத்தில் உள்ள சிமினார் என்கின்ற இடத்துல பிறக்கிறார். இவர் எப்போ பிறந்தேர் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லாதபடியினால 1ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் பிறந்திருக்கலாம் என்று சொல்லி மறை வல்லுநர்கள் நினைக்கிறாங்க. இவர் போலிகார்பின் என்கின்றவருடைய சீடர். இவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த போலிகார்பின், இவர் ஜோவானுடைய சீடர். அப்போ என்ன இரணியூஸ் செய்த திருச்சபைக்காக என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு 1000க்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வேத கலாபனை தொடங்குது. ஆக்கள் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க கணக்கு பேர். அப்போ அங்கே இருந்த பிஷப்பும் அந்த வேத கலாபனையில் கொல்லப்படுறார். அந்த பிஷப்பை தொடர்ந்து இவர் அந்த இடத்திற்கு, அதாவது பிரான்ஸில் உள்ள லயன்ஸ் என்று சொல்லி ஒரு இடத்துல இவரை ஆயராக்குறாங்க. இவர் ஆயராக இருந்த சந்தர்ப்பங்களில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு
கொள்கை ஒன்று பரவுது, ஒரு தவறான போதனை என்று சொல்லலாம். அது பரவுது. எப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய மீட்பு, அதாவது இயேசுவினுடைய மீட்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அது குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான். அதாவது இயேசு யாருக்கெல்லாம் ஞானத்தை, அவருடைய ஞானத்தினூடாக அவரை படுத்துகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்படி என்றும் இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கும் தான் இறைவனுடைய மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையோட பரப்புகிறாங்க. அப்போ அதற்கு இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் சொல்லுவார், இல்லை, இறைவனுடைய மீட்பு எல்லாருக்கும், இயேசுனுடைய மீட்பு எல்லாருக்கும் என்பதை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நூல்களின் வழி, புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள், இறை வார்த்தைகள் வழியாக இதை விளக்குவேர் அப்படின்னு சொல்லி வரலாறுகள் சொல்லுது. அப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க வேத கலாபனைகள் திருப்பவும் தொடங்குகிற டைமில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க, விசுவாசம் இல்லாமல் போகுது மக்களிடையே. அந்த விசுவாசத்தை கொடுக்கணுமென்றதுக்காக இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இறங்கி அவர்களுக்கு போதனைகளில் ஈடுபடுறார். அந்த வேத கலாபனைகள் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலையும் இயேசுவை பற்றி இவர் மற்றாக்களுக்கு போதித்தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரோமை அரசர் கேள்விப்படுறார், இவர் இறைவனை போதிச்சு கொண்டிருக்கிறார், விசுவாசத்தில் மக்கள் நிலைச்சு நிற்கிறதுக்கு வரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவரை கொல்லுறாங்க. இவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி இறந்தவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆகவே இவர்னால நாங்கள் நினைவு கூறுறோம் இன்றைக்கு. அப்போ நாங்கள் என்னத்தை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நிலையான நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான ஃபேத். என்ன நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இயேசுவை விட்டு போகக்கூடாது. இன்றைய நற்செய்தி வாசத்தில் கூறப்படுற மாதிரி அந்த தொழுநோயாளர் அவ்வளோ விசுவாசத்தோடு வந்து அவரால் முடியும் என்று சொல்லி, இயேசுவால் முடியும் என்று சொல்லி கேட்கிறேன், ஆண்டவரே உமது சித்தமான நீ விரும்பினால் எனக்கு நடக்கட்டுக்கும், நான் குணமாகட்டுக்கும் அப்படின்னு. அதுக்கு இயேசு சொல்கிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி எங்களுக்கு நிலையான விசுவாசம் இருந்ததாக இருந்தால் நிச்சயமாக நாங்களும் குணம் பெறுவோம், நாங்களும் மற்றவர்களால் பேசப்படுவோம், நாங்களும் இயேசுவை மற்றவர்களுக்கு பரப்புவோம். அப்படி ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருந்தேன்னு சொன்னேன். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எப்பயுமே தளர்ந்து கொண்டிருப்போம். நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழலுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நாங்கள் இயேசுவை பின்பற்றாமல் தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் இறைவனை பற்றி பிடிச்சு இறைவனோடு வாழ்ந்து இறைவனுக்காக சாக அழைக்கப்படுறோம். ஆகவே அதற்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் யார் தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது கடவுள்கிட்ட தான் வரும். அதை நாங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதான் வடிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசுநாதர் வார மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு மலையில் ஏன் இருந்தவர்னு சொன்னால் கடவுளை சந்திக்கிறதுக்காக, அப்பாவை சந்திக்கிறதுக்காக இறங்கி வந்த பிறகு தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று அப்படியே கீழே வாரே இரக்கத்தை அப்படியே கொடுக்குறேன். இப்போ நாங்களும் கடவுளோடு நிலைச்சி நின்றமாக இருந்தால் இப்படியான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். அதை எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆமேன். இறைவன் ஒருவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு தருபவர், அவரே எங்களை தாயின் தந்தையுமாக வழி நடத்துபவர். ஆகவே இந்த நேரத்திலே எங்களுடைய தகப்பனிடம் எங்களுடைய தேவைகளை கேட்போம். அன்பு தந்தையே இறைவா, தூய ஆவியின் துணை கொண்டு இவ்வுலகெல்லாம் நற்செய்தி பணியாற்றி வரும் அனைத்து திரைநிலையினரும் இறையருளால் நிறைக்கப்படவும் அவர் வல்லமையால் வழிநடத்தப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, பல்வேறு துன்பங்களால் அல்லல்படும் எல்லா மக்களும் நீரே எமக்காக துன்பங்களை சுமந்து கொண்ட இறைவன் என்று உம்மிலே விசுவாசம் கொண்டவர்களாக வாழவும் மக்களின் அனைத்து துன்பங்களையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையை ஆசீர்வதித்து அவரது பணி சிறக்க அவருக்கு வேண்டிய உடல் உள ஆன்மீக நலங்களை
கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் அளிக்கும் இறைவா, மாணவர்களாகிய நாம் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் உமது கட்டளைகளை கடைப்பிடித்து உமது பிள்ளைகளாக வளரவும் உமது ஆசீரை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமேன். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உன் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன். உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். என்னிடம் இருப்பதெல்லாம் ஒளி தரும் தீரி தன்னை அழிப்பது போல் உன்னில் ஒளிர்ந்திட என்னை தருகின்றேன். அன்பும் அருளும் என் வாழ்வில் அமைந்திட என்னை அழிக்கின்றேன். அன்பில் அமைந்திட என்னை அழிக்கின்றேன். என ஏற்றிடுவாய், உன்னில் மாற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். என ஏற்றிடுவாய், உன்னில் மாற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். உன்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உன் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித இரெனியூசின் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொடுக்கும் பலி உமக்கு மாட்சி அளிப்பதாக. நாங்கள் உண்மையை விரும்பி ஏற்கவும் திரு அவையின் வலுவில்லா நம்பிக்கை நிலையான ஒற்றுமை ஆகியவற்றை பற்றி கொண்டிருக்கவும் இது எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித இரெனியூஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அருப்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிக்க விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அது நோக்கியிருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவரை பின்தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா, என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன். உன்னை பாடி மகிழ்ந்திருப்பேன். இறைவா, என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகள் வழியாக உமது இரக்கத்தால் நாங்கள் நம்பிக்கையில் வளர உம்மை வேண்டுகின்றோம். ஆயரான புனித இரெனியூஸ் சாவை ஏற்கும் அளவுக்கு தமது நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று மாட்சி அடைந்தது போல நாங்களும் அதே நம்பிக்கையை உண்மையாகவே பின்பற்றி உமக்கு ஏற்புடையோர் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் கல்வியையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
சென்று இறைநியூஸை போல் விசுவாசத்தில் நிலைத்து வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகின்றார். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.